இந்திய நில உடைமை முறைகள். நில உடைமை முறை என்பது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியதாகும். சுதந்திரத்துக்கு முன் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. அவை ஜமீன்தாரி முறை, மகள்வாரி முறை மற்றும் ரயத்துவாரி முறை ஆகும். ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்வாந்தாரா முறை. லார்ட் கார்ன்வாலிஸ் 1793இல் நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் பிறகு ஜமீன்தாரி முறையை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கியது. இம்முறையில் நிலச்சுவாந்தார்களும் ஜமீன்தார்களும் நிலத்தின் சொந்தக்காரர்களாக அறிவிக்கப்பட்டு நில வருவாயை அரசுக்கு செலுத்த வேண்டிய முழு பொறுப்பும் அவர்களிடமே வழங்கப்பட்டது. வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11/10 பங்கு அரசுக்கு செலுத்தப்பட வேண்டும் என்றும் மீதத் தொகை ஜமீன்தார்களுக்கான ஊதியமாகவும் அறிவிக்கப்பட்டது. மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை. இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மத்திய பிரதேசம் மற்றும் பஞ்சாபுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் கிராம மக்களாலான குழுவினர் நிலச்சொந்தக்காரர்களாக இருந்து நிர்வாகம் செய்தனர். அக்குழுவினர் நிலத்தை விவசாயிகளிடம் பிரித்து கொடுத்து அவர்களிடமிருந்து வருவாயை பெற்று அரசுக்கு செலுத்தினர். ரயத்துவாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை. இம்முறை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டு பின்னர் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க், கிழக்கு பஞ்சாப் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இம்முறையில் நிலத்தை சொந்தம் கொண்டாடும் உரிமை மற்றும் நிலத்துக்கான கட்டுப்பாடு நில உரிமையாளர்களிடம் இருந்தது. உரிமையாளர்களிடம் நேரடியான உறவு இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னர் இம்முறை குறைந்த அடக்குமுறை உடையதாக இருந்தது.